Hi students, today we are going to learn about particle moving in an inclined plane. இது வந்து நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு கொஸ்டின். ஸோ இதை வந்து பாருங்க, பார்ட்டிக்கல் மூவிங் இன் ஏ இன்க்ளைன்டு பிளேன் அப்படின்னா வந்து ஒரு ஸ்லோப்பில், ஓகேவா, ஸ்லோப்பில் வந்து ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆச்சுன்னா அந்த பார்ட்டிக்கலோட ஆக்சலரேஷன் ஸ்பீடை நம்ம இங்கே மெஷர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, எப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு இன்க்ளைன் பிளேன் ட்ரா பண்ணுவோம். ஓகேங்களா, இன்க்ளைன் பிளேன்னா பாருங்கள், ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இருந்து ஸ்லோப்பில் வரத்தான் இது இன்க்ளைன் பிளேன் சொல்லுவாங்க. பிகாஸ் நீங்கள் சறுக்கு மரம் போகிறீங்க பார்த்தீங்களா, அது பாருங்கள். இது பேஸ் லென்த்தை வந்து எல்னு வச்சுருக்கேன். எவ்வளோ ஹைட்டில் இருக்காருன்னா ஹெச் ஹைட்டில் இருக்கார். ஸோ இந்த ஹைட்டில் இருந்து எவ்வளோ ஆங்கிளில் இருக்காங்கன்னா தீட்டா ஆங்கிள் இருக்கார். தட் இஸ் இன்க்ளைன்டு ஆங்கிள். ஓகேங்களா, தட் இஸ் இன்க்ளைன்டு சர்ஃபேஸோட லென்த் வந்து எஸ். ஓகேங்களா, ஸோ ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல இருந்து அப்படியே மூவ் ஆகிட்டு வருது. பிகாஸ் ஆஃப் இட் இஸ் ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ். இது என்னது? ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ். ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்காக ஸ்லைட் ஆகிட்டு வருது. அந்த அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஓகேவா, நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண உடனே அந்த ஆப்ஜெக்ட் இருக்க ஆக்சலரேஷன், தென் இதோட பாட்டம் மேலே இருந்து கீழே வந்து ரீச் ஆகுது. அந்த பாட்டத்தை ரீச் பண்ணும்போது அதுக்கிட்ட இருக்கிற வெலாசிட்டி, இதுதான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து என்னென்னு வச்சுக்கிறோன்னா எம்மு. ஓகேங்களா, இது மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்படி ஆக்ட் ஆகணும், இதில் இருக்க ஆக்சலரேஷன் வந்து அது ஏ. ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே இதனுடைய ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ண. எதுக்காக இப்போ நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணுறோன்னா டு மெஷர் த ஆக்சலரேஷன் ஆஃப் திஸ் பாடி இன் இன்க்ளைன்ட் பிளேன். ஓகேங்களா, தென் அதனுடைய வெலாசிட்டி என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. மேலே இருந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே வராருன்னா அப்போ கண்டிப்பாக என்னது? டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வருது. இதனாலனா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. தென் இந்த ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக என்ன ஆக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? நார்மல் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, புரியுதா பாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கண்டிப்பாக டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதனால தான் ஒவ்வொரு பார்ட்டிக்கும் இங்கே இருக்கும்போது டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இந்த ஆக்ட் ஆகும், அதே மாதிரி இங்கே இருக்கும்போது டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இந்த ஆக்ட் ஆகும். இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அதுதான் அங்கே போட்டுருக்குது. இப்போ டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகும். டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஃபார்முலா அது F is equal to mg. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ஃபைண்ட் த ஃபோர்ஸஸ் இன் திஸ் ஆப்ஜெக்ட். தென் இந்த பார்ட்டிகளுக்கு நார்மல் எப்படி ஆக்ட் ஆகும்னா இந்த சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் ஆக்ட் ஆகும். இது நார்மல். ஓகேங்களா, ஸோ டூ ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. லிசன், அந்த நம்ம என்ன பண்ணணும்? ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் செட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ மூவிங் இருக்குது பார்த்தியா, அந்த ஆப்ஜெக்டோட மோஷன் இருக்குது பார்த்தியா, அதை நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸாக வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இங்கே வந்து ஒய் ஆக்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணலாமா? ஃப்ரீ பாடி டயக்ராம்னா எவ்வளோ பெரிய ஆப்ஜெக்டாக இருந்தால் அதை என்ன ஏற்றணும்? பாயிண்ட் மாஸ் ஏற்றணும். ஸோ பாயிண்ட் மாஸ். ஸோ டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து இங்கே ஆக்ட் ஆகுது. தட் இஸ் எம்ஜி. நார்மல் இப்படி ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கு வந்து டீட்டானா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் பாருங்க. ஓகேங்களா, தட் மீன்ஸ் இப்போ இந்த எம்டி டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு இடத்துலையும் ஆக்ட் ஆகிட்டு வருது. இந்த பர்டிகுலர் ஆங்கிளில் ஆக்ட் ஆகிட்டு வருது. ஓகேங்களா, லிசன் கவனிச்சிக்க, ஒவ்வொரு ஆங்கிள்லையும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் ஆக்ட் ஆகிட்டு வராது. ஸோ அந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எம்ஜியை நம்ம என்ன பண்ணலாம்னா ரிசால்விங் த டூ காம்பனன்ட்ஸ், தட் இஸ் வெர்டிகல் அண்டு பர்பெண்டிகுலர் காம்பனன்ட்ஸாக பிரிக்க போகிறோம். ஓகேங்களா, லிசன், இப்போ இந்த நார்மலாக இந்த நார்மலுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா, அண்ட் தென் இங்கே லிசன், இந்த எம்ஜியை டூவாக ரிசால்வ் பண்ணுறோம். இது ஒன்று, அடுத்தது இது ஒன்று. ஓகேங்களா, லிசன், தென் இது டீட்டானா இந்த ஆங்கிளும் டீட்டா. எப்படி அப்படின்றத பார்க்கலாம். பாருங்க, லிசன் காமிச்சிங்க. இப்போ இது டீட்டான்னு வச்சுங்க, கொஞ்சம் இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னு வச்சுங்க. இது எக்ஸ்டெண்ட் பண்ணால் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடையாதா பாருங்க. ஓகேங்களா, லிசன், இது 90 டிகிரி. இந்த வேல்யூ எனக்கு தெரியாது. ஓகேங்களா, அதனால் என்ன வச்சுக்கிறேன்? எக்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ வர ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிள்னு வச்சுக்கங்களேன். அப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ட்ரையாங்கிள் இருக்க எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கணும்? 180 டிகிரி கிடைக்கணும். பாருங்கள், 90 ப்ளஸ் டீட்டா ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180. தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 90 கரெக்டா, மைனஸ் டீட்டா. 180 minus 90 90 90 minus theta. அப்போ x is equal to 90 minus theta.
அப்போ இந்த இடம் என்ன வந்திருக்கு 90 மைனஸ் தீட்டா. ஓகேங்களா, நம்மளுக்கு இந்த இடம் தெரியாது. ஓகேங்களா, இந்த இடம் தீட்டான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த இடம் தெரியாது. ஓகேவா, அப்போ இது ஒய்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, லிசன், இந்த ஆங்கிள் என்ன இருக்கு பாருங்க 90 டிகிரி. அதாவது இங்க இருக்கிற வேல்யூவும் இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கணுமா 90 டிகிரி கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் x plus y is equal to 90 டிகிரி. x ஓட வேல்யூ என்ன வச்சிருக்கேன் 90 மைனஸ் தீட்டா plus y is equal to 90. அப்போ y is equal to 90 minus 90 plus theta. y is equal to theta. புரியுது நினைக்கிறா? அப்போ இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் இது தீட்டா. புரியுதா பாருங்க. அப்போ இந்த தீட்டாவுக்கு ஹரிசாண்டலா இருக்கிறது இந்த இடம். ஹரிசாண்டலா எந்த தீட்டா போடுவீங்க cos தீட்டா போடுவீங்க. யாரை பிரிக்கிறீங்க mg. அப்போ mg cos தீட்டா. புரியுதா? அப்போ தீட்டாவுக்கு இவர் என்னவா இருக்கு வெர்டிகலா இருக்கு. அப்போ இது mg sin தீட்டா. சோ அப்போ ஃப்ரீ பாயிண்ட் பாருங்க நார்மலுக்கு பர்பெண்டிகுலரா இருக்காரு. எது mg cos தீட்டா. ஓகேங்களா, இந்த ஆங்கிள் என்னது தீட்டா. சோ இந்த இடத்துல யார் ஆக்ட் ஆகிறாருன்னா mg sin தீட்டா. சோ இதை அப்படியே நீங்க வரைஞ்சிருக்கேன், வேற எதுவும் கிடையாது. புரியுதா பாருங்க. சோ இப்போ நம்ம எதுக்காக இந்த வேலை பார்த்துருக்கோம்னா டு மெஷர் த ஆக்ஸலரேஷன். இதை நான் ட்ரா பண்ணிடுறேன். ஓகேங்களா, சரி ரப் பண்ணிடுறேன். ஸோ பாருங்க, இப்போ வந்து இது பர்பெண்டிகுலர் டைரக்ஷன். ஓகேங்களா, இந்த பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல எதனா மோஷன் இருக்கா, எதனா ஒரு ஆக்ஸலரேஷன் இருக்கா? கண்டிப்பா இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஆங்கிள்ல தான் வருது. ஓகே, கரெக்டா இந்த பொசிஷன்ல தான் வருது. ஸோ இந்த பொசிஷன் எந்த ஆக்சிஸ்ல இருக்கா பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ் தான் இருக்கு. அப்போ மோஷன் இன் எக்ஸ் ஆக்சிஸ். There is no motion in y axis direction. Y axis direction எந்த மோஷனும் இல்லை. ஓகேங்களா, ஸோ பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து ஃப்ரீ பாடி வரைஞ்சிருக்குமா. இப்போ நம்ம அதை பேஸ் பண்ணி வெக்டர் ஃபார்மேஷன் எழுதுமா பாருங்க. ஸோ mg cos θ வந்து y ஆக்சிஸ்க்கு நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ மைனஸ் mg cos θ ஜேக்கப். தட் மீன்ஸ் mg cos θ மைனஸ் ஜேக்கப் போடணும். ஏன்னா நெகட்டிவ் y ஆக்சிஸா பிளஸ் இங்க பாருங்க n நார்மல் வந்து along y axis. அப்போ பிளஸ் n j cap is equal to அங்க எதனா ஆக்ஸலரேஷன் இருக்கா வெர்டிகல் டைரக்ஷன்ல? எந்த ஆக்ஸலரேஷன் இல்ல. சோ 0. then n j cap இங்க வச்சுக்கிறேன். லிசன், இது பாருங்க மைனஸ் j cap இத உள்ள எடுத்து போயினா மைனஸ் mg cos θ j cap இருக்குமா. இந்த மைனஸ் mg cos θ j cap அந்த பக்கம் போச்சுனா பிளஸ் mg cos θ j cap. So component மட்டும் கம்பேர் பண்ணா n is equal to mg cos θ. So அங்க இருக்க நார்மல் வேல்யூ கண்டுபிடிச்சோம். n is equal to mg cos θ. Then acceleration எந்த டைரக்ஷன் இருக்கு பாருங்க, y x axis டைரக்ஷன் இருக்கு. ஓகேங்களா, கரெக்ட்டா பாருங்க acceleration எந்த டைரக்ஷன் இருக்கு, x axis டைரக்ஷன் இருக்கு. சோ அது மெஷர் பண்ணி பாப்போம். சோ ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல மட்டும் தான் இருக்குன்னா டவுன்வர்ட்ஸ்ல மட்டும் தான் இருக்கு. சோ டவுன்வர்ட்ஸ்ல இருக்க ஃபோர்ஸ் பார்க்க சொல்ல mg sin θ along positive x axis. along positive x axis அப்ப என்ன பண்ணுவீங்க mg sin θ I cap is equal to இங்க y axis ல எந்த ஃபோர்ஸ் இல்லன்னு சொல்லி 0 போட்டீங்க. ஆனா இங்க x axis ல ஃபோர்ஸ் இருக்கு. அப்ப கண்டிப்பா என்ன இருக்கலாம், ஒரு ஆக்ஸலரேஷன் இருக்கும் இல்லையா. அப்போ m a I cap ஃபோர்ஸும் அதாவது நம்ம ஆக்ஸலரேஷன் எந்த டைரக்ஷன் தான் இருக்கு, x axis டைரக்ஷன் தான் இருக்கு. புரியுதா பாருங்க. then next பாத்தீங்கன்னா காம்போனன்ட் மட்டும் கம்பேர் பண்ணீங்கன்னா என்ன வரும், mg sin θ is equal to ma. ஓகே, m கேன்சல் ஆயிடும். அப்ப a is equal to g sin θ. சோ இங்க இருக்க ஆக்ஸலரேஷனை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, then next பாத்தீங்கன்னா என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்கோம், அதோட ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படியே பார்க்கும்போது நியூட்டன்ஸ் third law, that is Newton's third equation. ஓகேவா, அது யூஸ் பண்ணி பண்ணலாம். that is v square is equal to u square plus 2as. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கிற வெலாசிட்டியை நம்ம மெஷர் பண்ணலாம். ஓகேங்களா, uன்றதுல எது பாத்தீங்கன்னா that is initial velocity. initial velocity இந்த இடத்துல என்னது, u ஓட வேல்யூ என்னது 0. புரியுதா பாருங்க. அப்ப இந்த ஈக்குவேஷன் பாருங்க v square is equal to 2as வருமா. a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன கண்டுபிடிச்சீங்க, g sin θ வா. அது சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 2g
sin theta into s. இது எப்படி எழுதலாம்னா 2s g sin theta ன்னு எழுதலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் திருப்பி எழுதி வரது. b ஸ்கொயர் is equal to கண்டுபிடிச்சிருக்கு. ஓகேவா? அப்போ நமக்கு b தான் தேவை. அப்போ இந்த பக்கம் என்ன பண்ணணும் நீங்க ரூட் எழுதணும். ஓகே ரூட் எத்தனை பாருங்க b is equal to root of 2s g sin theta. ஸோ இங்கே இருக்க வெலாசிட்டியும் கண்டுபிடிச்சாச்சு by using Newton's third equation. ஓகேங்களா? ஸோ s is the length of the inclined surface. ஓகேங்களா? பாருங்க இப்போ இதில் பாருங்க இந்த ஆக்சலரேஷனோட வேல்யூ பாருங்களேன் a is equal என்ன வந்திருக்கு g sin theta வந்திருக்கு. ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருக்கிறதால g sin theta வந்திருக்கு. சப்போஸ் இந்த இன்க்ளைன்ட் சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன வருதுன்னு நீங்க பாருங்க. லிசன் இப்படி இருக்காரு தீட்டால இருக்கு. ஸோ அந்த தீட்டா 45 அதை சப்ஸ்டிட் பண்ணி போடுவீங்க sin 45 டிகிரி போட்டு போடுவீங்க ஏவோட வேல்யூ. சப்போஸ் இந்த ஆங்கிள் வந்து இப்படி வந்து நின்றுச்சு அப்போ இப்படி வந்து நிற்குமா? அப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன நிற்கும் 90 டிகிரி. தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி இருக்கும்போது பாருங்க ஸ்ட்ரைட் என்ன வந்து பாருங்க தட் இஸ் ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கும். ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு பொசிஷன்ல இருந்து மேல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கீழே வர மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் அது ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட். ஓகேவா? அப்ப ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட் இருக்கும்போது ஏவோட வேல்யூ என்ன ஆகும்? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியா மாறும். பாருங்க இப்போ இது வந்து கொஞ்சமா நகர்ந்து எங்க வந்து தீட்டாவோட வேல்யூ வந்து 90 டிகிரி வந்துச்சா? தீட்டா 90 சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும்? sin 90 ஓட வேல்யூ என்னது? a is equal to g sin 90. sin 90 value is 1. அப்ப a is equal to g. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இன்க்ளைன் ஆங்கிள் வந்து 90 டிகிரியா வரும்போது it becomes a free falling body. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுங்க ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இன்க்ளைன் சர்ஃபேஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சுன்னா அங்க இருக்க ஆக்சலரேஷன் என்ன ஃபார்முலா a is equal to g sin theta. அங்க இருக்க வெலாசிட்டி ஆர் ஸ்பீட் is equal to root of 2s g sin theta. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கலாக இருக்காது, ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? தேங்க்யூ ஆல்.